ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரோஹிணி வந்து லேசி டேசி ஸ்டிச்சு அழகாக தைச்சி முடிச்சிட்டா. இன்றைக்கி அடுத்த ஸ்டிச்சு சொல்லி கொடுக்க போகிறேன். 7வது ஸ்டிச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவன் வீல் ரோஸ் தான் சொல்லி கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து நாம் ஒரு காம்பஸ் வச்சு ஒரு வட்டை வரைஞ்சிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த நடு பாயிண்ட்டை வந்து நம்ம அப்போ தான் கரெக்டாக மார்க் பண்ண முடியும். அந்த நடு பாயிண்ட்டை மார்க் பண்ணால் தான் நம்ம வந்து அந்த பாயிண்ட்டை வச்சு லைன் வரைய முடியும். லைன் வரைஞ்சி ஓவன் வீல் ரோஸ் தைக்கலாம். அதனால தான் நான் வந்து 3 வட்டம் வரைஞ்சிருக்கேன். ஒன்று சிறுசு, இன்னொன்று அதோட கொஞ்சம் பெருசு, இன்னொன்று அதோட கொஞ்சம் பெருசு. இந்த மாதிரி 3 வட்டம் வரைஞ்சிட்டு அதோட நடு பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா வந்து நம்ம இதில் ஒரு வரையணும். அது எப்படின்னா ஒத்த நம்பரில் ஒன்று நம்ம 5 வரையணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் 7, அப்படி இல்லைன்னா 9, 11 இந்த மாதிரி ஒத்த நம்பரில் வரைஞ்சிக்கணும். நான் வந்து முதல்ல 7 லைன் வரைகிறேன். இந்த மாதிரி தான் வரையணும். ஏழு லைன் வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறமா ஃப்ரேமை வந்து துணியில் மாட்டிக்கலாம். ஃப்ரேமை டைட்டாக மாட்டியாச்சு. இப்போ வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். எப்படின்னா முதல்ல அந்த நடு பாயிண்ட்லேருந்து நம்ம ஊசியை அடிப்பக்கத்துலேருந்து மேல் பக்கம் எடுக்கணும். அதுக்கப்புறமா நாம் இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிருந்தோம்ல, அந்த லைனில் எல்லாமே இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லா லைன்லேயுமே நாம் தைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 2 லைனுக்கு நடுவில் இந்த மாதிரி அடிப்பக்கத்துலேருந்து நம்ம ஊசி எடுக்கணும். ஊசி எடுத்துட்டு முதல்ல வந்து இந்த நூல் வந்து ஒரு லைனுக்கு மேலே இருக்கணும், அடுத்த லைனுக்கு கீழே இருக்கணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம எல்லா லைன்லேயுமே இந்த நூலை சுற்றி சுற்றி எடுக்கணும். முதல்ல வந்து கொஞ்சம் டைட் பண்ணி நம்ம நூலை சுற்றணும். அதுக்கப்புறம் போக போக வந்து கொஞ்சம் லூஸாகவே அந்த நூலை வந்து நம்ம சுற்றி கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒரு லைனோட மேலேயும் அடுத்த லைனுக்கு கீழேயுமா நாம் வந்து இந்த ஊசியை சுற்றி சுற்றி எடுக்கணும். நான் கொஞ்சம் நேரம் சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறமா ரோஹிணி எனக்கு புரிஞ்சிடுச்சு, நான் தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அவள் தைக்க ஆரம்பித்தான். சொல்லி கொடுத்த மாதிரியே அழகாக தைக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த ரோஸ் வந்து தைக்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் 2 ரோஸ் தைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால். இதை வந்து எப்படி முடிக்கணும்னா, நூல் வந்து கொஞ்சமாக இருக்கும்போது இந்த மாதிரி அடியில் குத்தி எடுத்துட்டு நாம் முடிச்சு போட்டு எடுத்துடணும். அதுக்கப்புறமா வந்து நமக்கு இதே கலர் தேவைன்னா நம்ம இதே கலர் நூல் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம வேறு கலர் நூலும் போட்டு தைக்கலாம். எங்கே நம்ம நூலை வந்து கீழே இறக்கணுமோ அதே இடத்துலேருந்து திரும்ப ஆரம்பிக்கணும். இப்போ ஊசியை நம்ம எடுத்தாச்சு. திரும்பவும் பழையபடியே நம்ம ஒரு லைனுக்கு அடியிலையும் ஒரு லைனுக்கு மேலேயுமா இதே மாதிரியே ஊசியை வச்சு சுற்றி தைச்சிக்கணும்.
இந்த ரோஸை வந்து ரோஹிணி அழகாக தைச்சி முடிச்சிட்டா. சூப்பராக தைச்சாச்சு. அதுக்கப்புறமா அடுத்த ரோஸ் வந்து அவளே வரைஞ்சி தைக்க ஆரம்பிச்சிட்டா. இதில் வந்து 7 லைன் வரைஞ்சி தைச்சா. கலராக மாற்றி போட்டு 2 3 4 கலர் சேர்த்து இந்த ரோஸ் அழகாக தைச்சி முடிச்சிட்டா. அப்புறமா வந்து இதை விட கொஞ்சம் பெரிய ரோஸ் தைக்கணும்னு சொல்லி இது வந்து 9 லைன் வரைஞ்சி தைச்சிருந்தா இந்த ரோஸு. அப்புறமா அதுக்கு லீஃபுமே வரைஞ்சி அழகாக தைச்சி முடிச்சிட்டா. எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத